கடந்த ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகி இருக்கிறது. அப்போது ஸ்டாலின் ஆட்சியில், அதாவது திமுக ஆட்சியில், வேலைவாய்ப்பு 2538 பேருக்கு கொடுக்க வேண்டிய வேலையை பறித்து அதை தன்வசம் வைத்து கொண்டு தனியாக ஒரு தேர்வு நடத்தி சுமார் 683 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது தமிழக அரசு. தமிழ்நாட்டின் ஊழல் ஒழிப்புத்துறை அதிகாரி அருண் IPS முன்னாள் அமைச்சர் நேரு மீது இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது பற்றி தமிழக அரசுக்கு ஒரு நீண்ட ரிப்போர்ட் அனுப்பியிருந்தது. அதன்படி தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டிய 2538 வேலைவாய்ப்புகளை பறித்து அதை தனது பொறுப்பில் வைத்து கொண்டு தேர்வு நடத்தி 683 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாகவும், அதனால் இவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் இது FIR பதிவு செய்யப்படவில்லை. அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. அங்கு வழக்கு தொடுத்தது. உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் KN நேரு ரெட்டி மீது வழக்கு பதிய வேண்டும் என்று உத்தரவு போட்டது. ஆனால் அப்போதும் முதல்வராக இருந்த ஸ்டாலின் வழக்கு பதியவில்லை. அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் ஆட்சி தோல்வியடைந்து இப்போது விஜய் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிறார். இப்போது ED அந்த அறிக்கையை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. அதன் பேரில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக, கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கும் அருண் IPS KN நேரு ரெட்டி மீது FIR பதிவு செய்து அதை தமிழக நீதித்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார். அந்த அறிக்கையை தமிழக நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அதோடு இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் அருண் IPS. நாங்கள் இவர்கள் மீது FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று அதன் சாராம்சம் கூறுகிறது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. அடுத்த கட்ட விசாரணையில் KN நேரு ரெட்டி மீது என்ன நடவடிக்கை எடுப்பது, இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம், அது பற்றி விசாரணை தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடக்க இருக்கிறது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக இதில் நடந்த முறைகேடு, ஊழல் பற்றியெல்லாம் இன்னும் தீவிரமாக விசாரித்து வருகிறது. தமிழக அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்த வேண்டிய இந்த வேலைவாய்ப்பு தேர்வுகளை அதன் மூலம் நடத்தாமல் தனியாக கொண்டு சென்று தனியாக தன் பொறுப்பில் வைத்து கொண்டு இந்த 2538 வேலைவாய்ப்புகளுக்கும் தேர்வு நடத்தினார் KN நேரு ரெட்டி. அப்போது அமைச்சராக இருந்தபடியால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. இதன் பேரில் பெரும் லஞ்சம் பெற்று 683 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடித்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்திலும் தமிழக அரசிடமும் ஒப்படைத்திருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இனி இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் முழு தீவிர நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.